ஹாய் காய்ஸ் ரியலி சாரி ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். எனிவேஸ் ஸோ இதுலேருந்து ஒரு புது ட்ராமா ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்துட்டு காமெடி, ரொமான்ஸ், ஸோ காமாக தான் இருக்கும். ரொம்ப ஃபன்னான ட்ராமா. வித்தவுட் எனி இன்ட்ரடக்ஷன் ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. யாரும்மா நீ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஹாய், நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். என் பேர் ஏமி ரொமேரோ. அப்புறம் நான் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கேன். பேச்சுலர் ஆஃப் பயாலஜி படிச்சுட்ருக்கேன். ஆனால் நான் வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும் நினச்சிக்காதீங்க. நான் வந்து டாப் ஸ்டூடெண்ட். நான் வந்து ஸ்காலர். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப அழகாகவும் இருக்கல, கொஞ்சம் அப்பப்போ செக்ஸியாகவும் இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் வந்தது. ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க என் வாழ்க்கையில் எந்த கற்பாம்பூச்சி கண்ணோ பட்டுருச்சு. அதனால ஒருத்தன் திடீர்னு வந்துட்டு நீ இனிமேல் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, இனிமேல் என் ஒய்ஃப்னு சொல்கிறான். இதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன்? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவன் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பான். ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் இனிமேல் நீ வந்துட்டு நார்மல் பொண்ணு கிடையாது, நீ என்னோடய ஒய்ஃப், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்? பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட தான் நம்ம வந்து வாழ போகிறோம். ஐ மீன் நான் வாழ போகிறேன். சரி, எனிவேஸா, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டானவர் தான். ஆமாம், என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே? ஆமாம், ஃபஸ்ட்டு அது எனக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில டைம் அவர் வந்து டிரைவர் மாதிரி இருப்பார். இன்னொரு சில டைம் பார்க்கும்போது அவர் வந்து திருட்டு பையன் மாதிரி இருப்பான். இன்னொரு சில டைம் அவன் பிஸ்னஸ் பண்ணுறானோன்னு எனக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா உங்களுக்கு? அவன் ஒரு மாஃபியா பாஸ். அப்படின்னு நம்ம ஹீரோயினை இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிக்க அப்படியே கிளாஸ் ரூமில் தான் போய் உட்காந்துட்டு இருக்கா. கிளாஸ் ரூமில் ப்ரொஃபஸர் வந்துட்டு இல்லீகல் ட்ரக்ஸ்க்கும் நம்ம நார்மல் ட்ரக்ஸ்க்கும் வந்துட்டு கிளாஸ் டிஃப்ரென்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டே ஆமாம், இப்போ எதுக்கு அவங்க இல்லீகல் ட்ரக்ஸ்லாம் பற்றி எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? ஆமாம், எங்கள் ப்ரொஃபஸர் வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க, எங்களெல்லாம் வந்துட்டு ட்ரக் டீலராக மாற்ற போகிறாங்களா? ச்சே, இதுக்கு நம்ம எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. மிஸ் ரொமேரோ, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவா, அது என்ன, ஏதாவது பாயிண்ட் இருக்கா உங்களுக்கு சொல்கிறதுக்கு? ஆமாம், ஆமாம் இருக்குது ப்ரொஃபஸர். என்னம்மா வேணும் உனக்கு? என்ன பிரச்சனை இப்போ? அதாவது ப்ரொஃபசர், நீங்க நீங்க எப்படி இப்படி பண்ணலாம்? என்ன பண்ண மிஸ் ரொமேரோ? நீங்க தான் இப்போ கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க. இல்ல, நீங்க தான் வந்து இல்லீகல் ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு எதுக்கு சொல்லி தரீங்க? அப்ப நீங்க எங்கள வந்து ட்ரக் டீலரா மாத்த போறீங்க. ப்ரொஃபசர், இந்த வேலை மட்டும் வேண்டாம். உங்களுக்கு வந்துட்டு சம்பளம் பத்தலன்னு நெனைக்கிறேன் ப்ரொஃபசர் காலேஜ்ல. அதனால நான் வந்துட்டு வேற ஏதாவது வேலை சொல்றேன். அது மூலியமா நீங்க சம்பாரிக்கலாம். இந்த இல்லீகல் ட்ரக்ஸ் மட்டும் வித்து சம்பாரிக்கக்கூடாது ப்ரொஃபசர். ரொம்ப கெட்ட பழக்கம். மிஸ் ரொமேரோ, நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதையா கிளாஸ் விட்டு வெளிய போ. ஆ! என்னது? நானா? ப்ரொஃபசர், பரவால்ல. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்ப நீ கிளாஸ விட்டு வெளிய போறியா? இல்லையா? சரி, ஓகே. இப்ப நான் என்ன பேசிட்டு அவங்க இவ்ளோ கோவப்படுறாங்க? அப்டி சொல்லிட்டு இவ அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் உட்காந்துட்டுருப்பா. என்னடி இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? உனக்கு இப்ப கிளாஸ் இல்லையா? நான் வந்து இவள பத்தி சொல்ல மறந்துட்டேன்ல. இவ என்னோட கசின் ரோஸ். அவளோட அப்பா, அம்மா வந்துட்டு சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால அவ இப்ப வந்து எங்க கூட தான் இருக்கா. கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? "ஏய் கேளு" அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து கை காமிச்சிட்டு இருப்பாங்களா? நீங்க 2 பேரும் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க தனியா? அங்க எல்லாரும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க." "ஏய் வெயிட் பண்ணு. நீ டாபிக் மாத்தாத. நீ சொல்லு. நீ ஏன் வந்து இப்போ கிளாஸ கட் பண்ணிட்டு வந்த? எப்பத்துலேருந்து உனக்கு பழக்கம் வந்தது உனக்கு?" "இல்லையே, நான் ஒன்னும் கிளாஸ கட் பண்ணல. ப்ரொஃபசர் லிம் தான் வந்துட்டு சீக்கிரமா அனுப்பிட்டாங்க." "ஓ! சீக்கிரமா அனுப்பிட்டாங்க." எனக்கு ப்ரொஃபசர் லிம் பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். அவங்க சத்தியமா வந்துட்டு எந்த ஸ்டூடெண்ட்டுமே இப்படி அனுப்ப மாட்டாங்க. நீ சொல்லு, என்ன பண்ண? அது இப்ப நீ சொல்றியா? இல்ல ஆன்டி கிட்ட சொல்லட்டுமா? அமைதியா இரு, அமைதியா இரு. நானே சொல்றேன். அதாவது இதான் நடந்துச்சு. அடி பாவி! அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே இருப்பாளுங்க. இப்ப என்ன சிரிக்கிறீங்க? அவங்க தான் வந்துட்டு இப்ப என்ன ஃபோர்ஸ் பண்ணி ட்ரக் டீலரா மாத்த பார்க்குறாங்க. அது உங்களுக்கு புரியலையா? நீ ஏன்டி இதெல்லாம் இந்த மாரி எடுத்துக்கிற? இல்ல, அப்படிதான். அப்படி சொல்லிட்டு இவ வந்து சீரியஸா பேசிட்டு இருப்பா. அவங்க 2 பேருக்கும் சிரிப்பா தான் இருக்கும் பண்றதெல்லாம் பார்த்து. அப்புறம் வேற வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமா? என்னடி இது? ஹா! ப்ரொஃபசர் லிம் தான் அவன வந்து ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ! எனக்கு பயமா இருக்கே! அவங்க என்ன ட்ரக் டீலரா மாத்த போறாங்க போல இருக்குடி. ஏன்டி நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற? சரி, போ. இல்லன்னா வந்து திரும்பி திட்ட போறாங்க. சரி, நீங்க 2 பேரும் பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன் அப்டி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அங்க ப்ரொஃபசர் ரூம்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா? ப்ரொஃபசர் வந்தவங்க, "இங்க பாரு ரொமேரோ, உன்னோட எல்லைய மீறிட்ட. இனிமேல் நான் உன்ன வந்து கிண்டர் கார்டன்ல போட தான் போறேன்." "என்னது கிண்டர் கார்டன்ல போட போறீங்களா?" "இல்ல, நீங்க அப்படி பண்ணக்கூடாது ப்ரொஃபசர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கிண்டர் கார்டன் எப்படி ஃபிட் ஆவேன்? எனக்கும் கிண்டர் கார்டனுக்கும் செட் ஆகாது. புரியுதுங்களா? நான் வந்து ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டேன். சரி, இப்ப நான் என்ன உங்களுக்கு ட்ரக் டீலரா ஆவணும். அவ்வளோதானே, நான் மாறிடுறேன். ஆனா கிண்டர் கார்டன்ல மட்டும் போடாதீங்க." என்ன இவ? "இங்க பாரு ரொமேரோ, நான் பேசுறத நீ புரிஞ்சுக்க மாட்ற. இல்ல, நீங்க என்ன ட்ரக் டீலர் மாதிரி தானே பார்க்குறீங்க." வாய மூடு. சத்தமா பேசாத. எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் பேசுறத ஃபுல்லா கேட்டுட்டு பேசு." அப்படியா? சரி சொல்லுங்க. இங்க பாரு.
நம்ம காலேஜுக்கு இன்வெஸ்டர் தேவைப்படுது. சரி. ஸோ, அதனால இன்வெஸ்டர் பண்றதுக்காக ரோஸ்வெல் கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பார்த்துட்டுருக்கோம். ஆனா, ஒரு சில காரணத்தினால ஒரு 2 வருஷமா நம்மகிட்ட அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்ல ஒரு வாட்டி கூட. ஓகே. அதனால உன் வேலை இப்ப என்னதுன்னா, அவங்கள எப்படியாவது நம்ம காலேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். ஓ! அப்படியா? ஆனா ஏன்? ஆனா ஏன்னா, இது உன்னோட பனிஷ்மென்ட். நீ வந்து கிளாஸ டிஸ்டர்ப் பண்ணியிருக்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அதனால இதோட பனிஷ்மென்ட். ஆனா ஆனாவுல எதுவும் இல்ல. நீ தான் வந்து அவர எப்படியாவது வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற. புரியுதா? ஓகே, ஓகே புரொஃபசர். ஆனா அவரோட ஃபுல் நேம் என்னது? அவரோட ஃபுல் நேம் மிஸ்டர் எசக்கி ரோஸ்வெல். ஓகே. அப்படின்னு இங்க சொல்லி முடிக்க, அங்க நம்ம எசக்கி ரோஸ்வெல்னா யாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரோஸ்வெல்ல பார்த்துட்டு பசங்க, பொண்ணுங்கன்னு பாரபட்சமே இல்லாம எல்லாருமே வஞ்சிட்டு நின்னுட்டுருக்காங்க. அத வந்துட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா வேறப்ப ஆஃபீசர் மாரி போயிட்டுருக்காரு இவரு. அப்படியே வந்துட்டு கேபினுக்கு போற டைம்ல ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு, மிஸ்டர் ரோஸ்வெல் உங்களோட அப்பாயின்ட்மென்ட் ஷெட்யூல்லாம் சொல்றேன் இன்னைக்கு. சொல்லுங்க." அதாவது காலைல 9 மணிக்கு உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டிலேருந்து ஆளுங்க வந்து உங்கள பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு காலையில 10 மணிக்கு நம்ம இன்வெஸ்டர் ஒருத்தர் வராரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் கேன்சல் பண்ணிடுங்க. ஆனா ஆனா சார் நம்ப ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் உங்ககிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது கேன்சல் பண்ணிடுங்க. ஆனா சார் நான் சொல்றது கேட்கலையா உனக்கு? ஓகே சார். அப்புறம் அவரு வந்துட்டு அவரோட கேபின்ல இருக்கும்போது, ஒரு பையன் வந்து, சார் இந்தாங்க நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ்." ஓகே. என்ன டைம் ஆகுது இப்போ? 11:02 ஆகுது சார். யூ ஆர் ஃபயர்ட். ஆனா சார் நான் கிளம்ப சொன்னேன் இங்கருந்து. அப்படி சொல்லிட்டு அவரும் வந்து அழுதுட்டு எங்கேருந்து போயிடுவாரு. ஸோ இந்த அளவுக்கு வெறப்பான ஒருத்தரா தான் இருக்காரு. அப்புறம் வந்து அவர் வச்சுட்டு போன ஃபைல் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதில பார்த்தா வந்து பொண்ணுங்க டீட்டெயில்ஸா இருக்கும். மேபி ரோஸ்வெல் கார்ப்பரேஷனுக்கு ஃபீமேல் ஸ்டாஃப்லாம் வந்து ரெக்ரூட் பண்றாரோ? பார்க்கலாம். ச்சே! யாருமே வந்துட்டு நம்மளுக்கு ஏத்த மாரி இல்ல. அப்படி சொல்லிட்டு குப்பையில எடுத்து போட்டுறாரு எல்லா அப்ளிகேஷன்ஸுமே. அப்புறம் வந்துட்டு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. அந்த பொண்ணுகிட்ட இவரு வந்து கதறி இருக்காரு போல இருக்கு. "என்ன விட்டுட்டு போவாத, என்ன விட்டுட்டு போவாத. இங்க பாரு அவ்வளதான். நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு." அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எல்லாம் இவனால தான் எனக்கு இந்த நெலைம. அப்படி சொல்லிட்டு இங்க வந்து இப்படி பொலம்பிட்டு இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஏமி ரோமேரோவ காமிச்சா, அவ வந்துட்டு ஏதோ ரிசர்ச்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாளா, அதான் ப்ரொஃபசர் சொன்னாங்க இல்லைங்களா, அதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மும்முரமா பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவ ஃப்ரெண்டு வந்தவன், "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா இவன்கிட்ட இப்ப நம்ம சொல்லலாமா, சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு அவ ப்ரொஃபசர் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "இங்க பாரு இது நம்ம ராஜ ரகசியம். நீ இது யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. புரியுதா?" ஓகே, ஓகே. சொல்லக்கூடாது." "ஆ சரி. மூ மூ." இவன பத்தி உங்ககிட்ட சொல்லல. இவன் பேரு நிக்கோ. ஆனா நான் இவன வந்து செல்லமா மூன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அது கியூட்டா இருக்குல்ல, அதனால தான். "டேய் எழுந்துர்றா மூ. இங்க பாரு. உனக்கு என்ன தெரியுதா? ஹலோ." ஆமா இப்ப எதுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான்? நான் செத்துட்டேனா? நான் செத்து போயிட்டேனா நிஜமாலே? அதனால தான் அவன் கண்ணுக்கு நான் தெரியலையோ? கடவுளே! நிஜமாலே நான் செத்துட்டே போல இருக்கு. ஆமா. எப்படி செத்தேன்? ஓகே. மேலேருந்து மின்னல் பாஞ்சு செத்துட்டேன். ஆமா மழையே பெய்யலையே அதுக்குள்ள எப்படி மின்னல் வரும்? ஓ! ஓ! இல்ல ஒரு சுழல் காற்று வந்து நான் செத்துட்டேன். ஆ இல்லையே! நான் சாவறதுக்கு வாய்ப்பில்ல. ஆமா என்ன சுத்தி ஏன் மேகமாவே இல்ல? அப்டின்னா, நான் வந்து சொர்க்கத்துல இல்ல. நான் வந்து இப்ப நரகத்துல இருக்கேன்னு நெனைக்கிறேன். இல்ல. அச்சச்சோ! நான் என்ன அப்டி பாவம் பண்ணேன்? என்னையும் நரகத்துல போட்டீங்க. என்ன ஆச்சு ஏமி? உனக்கு என்ன ஆச்சு? அ அது ஓ! நீயும் செத்துட்டியா? அதனால தான் வந்துட்டு இப்ப நீ இந்த உலகத்துக்கு வந்துட்ட. ஏமி உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே! ஓ! இல்ல நம்ம 2 பேரும் சாவலையா அப்போ? இங்க பாரு உன் இமேஜினேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஓரமா வை. நீ இமேஜின் பண்ற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல. ஓ! அப்டியா? சரி, சரி. அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, ஒரு சில பொண்ணுங்கலாம் வந்துட்டு, "ஏய் இங்க பாருடி நிக்கோ" அப்படி சொல்லிட்டு அவங்கிட்ட வந்துட்டு ஹாய்ன்னு வந்து கோரஸா சொல்லிட்டு போவாளுங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏமி, "ஹா எல்லா பொண்ணுங்களும் இவன பத்தி உண்மை தெரியாம பேசிட்டு இருக்காளுங்க. ஆனா எனக்கு தெரியும். ஏன்னா, நான் என்னோட வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது பாய் பெஸ்டி அவ்வளதான். நீங்க நினைக்கிற மாரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா, பத்தி ஒரு சீக்ரெட் எனக்கு தெரியும். அவனுக்கு பசங்கள தான் பிடிக்கும். ஏன்னா, அவன் கே. ஆனா, அது அவன் ஒத்துக்க மாட்டான். இப்ப கூட பாருங்களேன், "ஏய் எனக்கு வந்துட்டு உனக்கு இந்த காலேஜ்ல யார பிடிக்கும்னு ரொம்ப எனக்கு தெரியும்." "அப்படியா? எப்படி எப்படி உனக்கு தெரியும்?" "அது அது எனக்கு தெரியும்." பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, இவன் என்னோட தங்கச்சி மாரி. ஹ ஆனா வந்து அவன் அத ஒத்துக்க மாட்டான். சரி ஓகே. இந்த அளவுக்கு தான் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு. சரி, ஏய் நீங்க 2 பேரும் நீயும் இங்க வந்துட்டியா? சரி, சரி. ஓகே. நான் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் வந்துட்டு பேசிட்டு இருங்க. அப்படி சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிட்டு, நிக்கோ வந்துட்டு நம்ம ஏமியே வந்துட்டு வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பானா? டேய் நிக்கோ! நீ இந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அவகிட்ட கன்ஃபெஸ் பண்ணலான்டா.
ஹா! எனக்கும் அதுக்கு தான்டா டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் கிடைச்ச உடனே கண்டிப்பா கன்ஃபெஸ் பண்ணுவேன். அதுதானே நாங்க ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டுருக்கோம். அப்படி சொல்லிட்டு இவனுங்க கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. இது தெரியாத நம்ம ஏமி வந்துட்டு நம்ம நிக்கோ வந்து கேன்னு நெனச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. ஏய் ஆமா. ஏன் ஏமி உன் கூட வரலம்மா? ஆன்ட்டி அதாவது ஏமி வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு நெனைக்கிறேன். அவ வரலையா? ஏன் நான் கேட்ட கொஸ்டின் நீ ஏன் கேட்குற? ஏமி நம்மள விட்டு போயிட்டாளா? நான் பெத்த பொண்ணு என்ன விட்டு போயிட்டாளா? என்ன சொல்றீங்க? ஆன்ட்டி நீங்க நெனைக்கிற மாரி கிடையாது ஆன்ட்டி. இல்ல எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. என் பொண்ணு இந்த மாரி லேட்டா வீட்டுக்கு வந்ததே இல்ல. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. கடவுளே! நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது. இதுக்காக தானா? அப்படி சொல்லிட்டு எங்க ஆன்ட்டி வந்துட்டு ஓவரா வந்து பண்ணிட்டுருப்பாங்களா? அப்ப கரெக்ட்டா நம்ம ஏமி வருவா. ஏமி நான் பெத்த பொண்ணு. நீ உனக்கு வந்து ஆவலல்ல? ஆமா. உனக்கு உனக்கு அம்னீஷியா வந்துருச்சாம்மா? அம்மாவ தெரியுதா உனக்கு? அம்மா நல்லாவே தெரியுது. இல்ல நீ பொய் சொல்லாத. நல்லா நல்லா யோசிச்சு சொல்லு. நீ வீட மறந்துட்ட தானே? நீ அம்மாவ மறந்துட்டியா? இல்ல இல்லம்மா. எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ! இதுங்க கூட வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேனே! அப்டின்ற மாரி வந்துட்டு, இங்க நம்ப ரோஸ் வந்து பார்த்துட்டுருப்பா. அம்மாவும் பொண்ணும் பண்றதெல்லாம். அப்புறம் நம்ம ஏமி வந்துட்டு, நம்ம ரோஸ்வெல் கார்ப்பரேஷன் முன்னாடி போய் நின்னுட்டு, ஃபைனலி எப்படியோ வந்துட்டோம். இன்னைக்கு தான் என்னோட பெரிய டே. எப்படியாவது பிரசன்டேஷன் பண்றோம். காலேஜுக்கு இன்வெஸ்டர வாங்குறோம். கூட நம்பளுக்குன்னு வந்துட்டு ஃபுல் ஸ்காலர்ஷிப்பே வாங்கிக்கிறோம். ஹேமி ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு அவளே வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டுருப்பாளா? ஆமா, இந்த எஸ்கே ரோஸ்வெல் வந்து எப்படி இருப்பார்ன்னு எனக்கு தெரியாது. ஓகே நம்ம சோஷியல் மீடியால போய் பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு சோஷியல் மீடியால போய் பார்த்துட்டுருப்பா. பார்த்தா என்னது பிரைவேட் அக்கவுண்டா? யார்ரா இவன் இந்த காலத்தில பிரைவேட் அக்கவுண்ட்லாம் வச்சிருக்கான்? பயங்கரமான பிரைவசியான ஆளா இருப்பாரோ! மேபி அவருக்கு சொட்ட மண்டை இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு அவர் பிரைவேட்டா வச்சிருக்காரு அத. ஓகே. எப்படியோ இருந்துட்டு போது. எனக்கு என்ன வந்தது? சரி நான் வந்துட்டு இப்போ உள்ள போலாம். அப்பதான் அவர பார்க்க முடியும். அப்படி சொல்லிட்டு இவளும் அப்படியே இருந்து உள்ள போவாளா? உள்ள போன வாட்ச்மேன் நிறுத்திட்டு, மேடம் உங்களோட பாஸ் குடுத்துட்டு போங்க." என்னது பாஸா? ஆ பாஸ்னா என்னது? கைஸ் நம்மகிட்ட தான் கேட்குறாரு. பாஸ்னா நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டா இருக்குமோ? சோஷியல் மீடியா பாஸ்வேர்ட். ஓகே. எமி டாலி ஆ ஹேஷ்டேக் 150 ஆ அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டு இவரு வந்து செக் பண்ணிட்டு, மேடம் நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு பேர் இங்க இல்ல." ஓ! அப்படி ஒரு பேர் இல்லையா? ஆனா நான் பாஸ்வேர்ட் அதுதானே ரெகுலரா போடுவேன்." ஓகே, ஓகே. இன்னொன்னு ட்ரை பண்ணுங்க. ஏமி டாலி அது என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. சரி நான் வந்து வெளிய போயிட்டு நான் அப்புறம் வரேன். அப்படி சொல்லிட்டு வந்து வெளிய போயிடுவா. வெளிய போயிட்டு, இப்போ அவரு என்னமோ கேட்குறாரு. அது என்கிட்ட இல்லையே. சரி வயிறு வேற ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு வருவோம். அப்புறம் வந்து எதாவது யோசிச்சுக்கலாம். அப்படி சொல்லிட்டு ரோடு அப்படியே கிராஸ் பண்ணுவா. வண்டி வரது கூட தெரியாம பேன்னு கிராஸ் பண்ணிட்டுருப்பாளா, கரெக்ட்டா வந்துட்டு வண்டி வந்து அவள இடிக்கிற மாரி வந்துரும். ஆ என்னது நான் செத்துட்டேனா? காய்ஸ் என்னது இது? ஹீரோயின வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கொல்றதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த கொடுமைலாம் எங்கேயாவது நடக்குமா? எனக்கு நடந்திருக்கு. ஸோ ஹீரோயின் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல செத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க காய்ஸ் அப்படி சொல்லிட்டு அவ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா. ஏம்மா நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என் கால் முன்னாடி வந்து லூஸ் ஆயிடுச்சு நீ எழுந்துரு. ஆ ஆமா. ஓகே. இப்ப நான் செத்து போயிட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு ஏஞ்சல் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ண தொறந்து பாப்பாளா, பார்த்தா வந்துட்டு நம்ம ரோஸ்வெல் பின்னாடி வந்து சூரியன்லாம் வந்து வெளிச்சமா இருக்கும். அதனால, "ஆ பார்த்தீங்களா காய்ஸ் ஏஞ்சல் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு." ஆனா ஆனா நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்கு மண்டே ஒரு இம்பார்ட்டன்டான பிரசன்டேஷன் இருந்தது. நீங்க அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டுட்டு இருக்கலாம். இப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அந்த பிரசன்டேஷன என்னால சொல்ல முடியாம போச்சே. ஆனா நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு, அவர் சிக்ஸ் பிடிச்சு ஆடிட்டு இருப்பாளா, "ஏய் அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ?" ஆம், ஆனா இப்ப எதுக்கு அவர் கோவப்படுறாரு? ஓ! ஓகே. கார் கார் என்ன இடிக்கலையா? கடவுளே! மிக்க நன்றி. உங்கனால தான் எனக்கு எல்லாமே நடந்தது. நல்லது, நல்லது. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நல்ல வேள எதுவுமே ஆவல. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? லூஸ் மாரி பேசாம கார்ல ஏறுறியா நீ? ஆமா. நானா? நான் எதுக்கு கார்ல ஏறணும்? அப்டி சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு பையன் நின்றுப்பான். "இங்க பாருப்பா, அப்பா தான் சொல்றாருல்ல கார்ல ஏறு. உங்க அப்பா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரு பார்த்துக்கோப்பா. நீ வந்து கண்டிப்பா கார்ல ஏறி அவர் கூட போணும். சொல்ற பேச்சு கேட்கணும். நல்லா சாப்பிட்டு வாழணும். புரியுதா? இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படுவ ஃப்யூச்சர்ல." இப்போ எதுக்கு இந்த ஆண்டி வந்து நம்மள சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாரி அந்த பையனும் பார்ப்பான். அந்த ரோஸ்மெலும் பார்த்துட்டு இருப்பாரா? ஆமா. ஓ! நான் தான் வந்து சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கணும். ஆ சரிப்பா, நீ எதுக்கு இப்ப இங்க நின்னுட்டுருக்க? அது என் தங்கச்சிங்கலாம் சாப்பிடல. நாங்கலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அச்சச்சோ! அப்படியா? சரி அப்படி சொல்லிட்டு இவளும் பர்ஸெல்லாம் எடுத்து, இந்தாப்பா இது ஃபுல்லா வச்சுக்கோ. அப்படி சொல்லிட்டு குடுத்துருவா. அவனும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவானா, அப்புறம் தான் இவ, அச்சச்சோ! இப்போ மொத காச அவன்கிட்ட குடுத்துட்டேனே! எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு கூட காசு இல்லையே! எப்படி போவேன்? அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து ரோஸ்மெல் வந்துட்டு, இப்ப நீ வந்து ஏறுறியா இல்லையா? ஓ! சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு ரோசல் மேல ஏறிடுவா. ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் மேல ஏற சொன்னேன் உன்ன நானு. அ அப்புறம் கார்ல ஏற சொன்னேன் நானு.
ஓ! ஓகே. அப்படி சொல்லிட்டு வந்து டிரைவர் சீட்ல உட்காந்துட்டுருப்பா. "இங்க பாரு கார்லருந்து இறங்கு நீ. என்ன நெனச்சுட்டு இருக்க நீ? நீ வந்து கார்ல ஏற சொல்ற, இறங்க சொல்ற. என்ன உன் இஷ்டத்துக்கு ஆடுற ஆளா நானு? நான் தான் வண்டி ஓட்டுவேன். நீ அந்த சீட்ல போய் உட்காரு." "ஓ! ஓகே, ஓகே. உட்காருங்க." அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து இவ இந்த பக்கமா உட்காந்துட்டு இருப்பாளா, அப்புறம் இவன் வந்து கார் எடுத்து போயிட்டுருப்பான். "அம்மா இப்ப நம்ம எங்க போறோம்?" "ஆ நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் உன்ன." "ஓ! ஹாஸ்பிட்டலா?" அப்படி சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு, "ஆமா எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம்?" அதுக்கு அவன் பதிலே சொல்ல மாட்டான். சரி நம்ம கொஞ்சம் அவர பத்தி பேசிட்டு நம்மள பத்தியும் பேசுவோம். அப்பதான் வந்து அவரு பேசுவார்ன்னு நெனைக்கிறேன். சரி உங்க பேர் என்ன? அதுக்கும் பதில் இருக்காது. என்ன எதுக்குமே சொல்ல மாட்றான். சரி நம்மள பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். ஆ அதாவது எனக்கு வந்து பிடிச்ச கலர் பிங்க். அப்புறம் என் பேரு வந்து ஏமி ரோமேரோ. அப்புறம் எனக்கு பிடிச்ச நம்பர் வந்துட்டு நம்பர் 2. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெஸ்டினேஷன் என்ன தெரியுமா? பெர்முடா ட்ரையாங்கிள் தான். ஆமா உங்களுக்கு? அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவள பத்தி சொல்லிடுவான். அவன் பேசவே மாட்டான். சைலன்ட்டா போயிட்டுருப்பான் கார்ல. சரி நான் இப்ப எதுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. ஏன்னா வந்துட்டு என் ப்ரொஃபசர் வந்து என்ன வந்து ட்ரக்ஸ் வந்துட்டு பிரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது ட்ரக்ஸா? ஓ! ஃபைனலி நீ பேசிட்ட. ஓகே உனக்கு ட்ரக்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே, ஓகே. அதாவது அந்த ட்ரக்ஸ் தான். ஏன் தெரியுமா? நான் இப்ப எங்க போயிட்டுருக்கேன்னு தெரியுமா? எங்க போறேன்னு தெரியுமா? ஆக்சுவலி நான் வந்துட்டு ரோஸ்வெல் கார்ப்பரேஷன்ல போயிட்டேன். மிஸ்டர் எசக்கி ரோஸ்வெல்ல பார்த்தேன். அப்புறம் இந்த ட்ரக்ஸ் பத்தி பிரசன்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஃப்ரம் ஸ்டோன்ஹர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. என்னது ஸ்டோன்ஹர்ஸ்ட் யூனிவர்சிட்டியா? ஓ! உனக்கும் அந்த யூனிவர்சிட்டி தெரியுமா? சரி உனக்கு எசக்கி ரோஸ்வெல்ல தெரியுமா? அவரு நான் எப்படி இமேஜின் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்னமோ வந்து குள்ளமா, சொட்ட மண்டை, அப்புறம் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கொஞ்சம் வயித்துல தொப்பைலாம் வச்சுட்டு, உடம்புல சதை இல்லாம, கேவலமா தானே இருப்பாரு. "என்னது?" அப்படி சொல்லிட்டு கார பிரேக் போட்டு, "இறங்கு. இறங்கு நீ என் கார்லருந்து." "என்னது? நான் நான் இறங்கணுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! நீங்க தானே கார்ல ஏற சொன்னீங்க." "நான் இப்போ உன்ன இறங்க சொன்னேன். ஆனா, நான் இறங்க சொன்னேன்னு சொன்னேன்." ஆனா என்கிட்ட காசு இல்லையே! நான் கூட அந்த குழந்தைகிட்ட மொத்த காசு குடுத்துட்டேன். அப்படி சொல்லும்போது இவன் வந்து கட்டு நெறைய காசு எடுத்து அப்படியே வந்து எண்ணி குடுப்பான். இவளும் எண்ணிட்டு, "என்னது ரூ. 10,000வா? இவ்ளோ காசுலாம் எனக்கு வேண்டாம். நீ எனக்கு ஒரு மேப் மட்டும் குடுக்குறியா? நான் எப்படியாவது என் வீட்டுக்கு போயிடுவேன். மேப் இல்லாம எனக்கு வீட்டுக்கு போ முடியாது." அப்படின்னு சொல்லுவா. உடனே இவனுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது. அதனால சைலன்ட்டா வண்டி எடுத்துட்டு போயிட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இத பார்த்துட்டு எசக்கி ரோசல் பின்னாடி வந்தவன், "ஆமா, இப்ப நீ எதுக்கு வந்துட்டு இங்க ஃபாலோ பண்ண சொன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்க?" "எழுந்துருன்னு சொன்னேன்." "ஆமா, இப்போ ஒருத்தன் வந்துட்டு எதுக்கு பின்னாடி நின்னு எழுந்து எழுந்து சொல்லிட்டு இருக்கான்." அப்படின்னா அப்படின்னா அவன் வந்துட்டு என்கிட்ட இருந்து ஏதோ திருட பார்க்குறானோ? என்கிட்ட காசு இல்ல சார். நிஜமாலே தான் சொல்றேன். நான் உன்ன எழுந்துக்க சொன்னேன் நானு. என்ன இவ்ளோ ஸ்ட்ராங்கா எழுந்துக்க சொல்றான்? மேபி அவன் தப்பான இன்டென்ஷன்ல என்கிட்ட பேசிட்டு இருக்கானோ? ஐயோ! நான் என்ன பண்ணுவேன் இப்போ? இங்க பாரு என்ன பார்க்க சொன்னேன் நானு. ஓ! ஓகே. அப்படி சொல்லிட்டு இப்படி பாப்பா. பார்த்துட்டு, "ஓ! நீ தானா? சாரிப்பா. சரி இப்ப நான் உன்ன வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க இங்க உட்காந்து?" அது அது ஏதோ வர வேணாம் சொல்ட்டாரு. பாஸ்வேர்ட் கேட்டாரு. என்னது? யார் அது? இதோ அவரு தான். என்னது? இங்க பாரு இனிமேல் வந்துட்டு நீ என் கண்லயே படக்கூடாது. புரியுதா? சார், சார் அப்படி பண்ணிடாதீங்க சார். நான் ஒரு புள்ள குட்டிக்காரன் சார். என்ன விட்டுருங்க சார். அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கதறிட்டு இருப்பான். ஆமா, இப்ப நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அவரு உங்கள வந்து பார்க்க கூட தான் சொன்னாரு. ஸோ, அதனால உங்கள ஃபயர்லாம் பண்ணல. ஸோ, அடுத்த வாட்டி அவரு வரும்போது நீங்க ஒளிஞ்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி சரியா? ஆனா, அதுதான் அதுதான் சொன்னாரு அவரு. ஸோ, நீங்க வந்து இதோ அந்த இடம் நல்லா இருக்கு பாருங்க. அங்க வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. சரியா? அவரு உங்கள ஃபயர்லாம் பண்ண முடியாது. ஓ! அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆ இப்ப நான் உன்ன வர சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? ஓகே, ஓகே. நான் வரேன். அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருப்பா. ஆஃபீஸ்ல எல்லாருமே வந்துட்டு சார் குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லிட்டு இருப்பாங்களா? ஆமா இப்ப எல்லாரும் உன்ன எதுக்கு சார்ன்னு சொல்றாங்க? நீ ஒரு டிரைவருக்குலாமா இந்த கம்பெனில வந்து சார், சார்ன்னு மரியாதை குடுப்பாங்க? எனக்கு புரிஞ்சுச்சு. என்ன புரிஞ்சுது? அதாவது நீ வந்து ஹெட் டிரைவர். எசக்கி ரோஸ்வோட டிரைவர். அப்படிதானே? ஐயோ! இவள திருத்த முடியாது. அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டுருப்பான். இவளும் பின்னாடியே போயிட்டுருப்பாளா? அம்மா இந்த ரூம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்ளோ பெரிய ரூமா? என் வீட்ட விட பெருசா இருக்குப்பா. அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ரூம்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டுருப்பா. ஆமா இப்ப நீ ஏன் வந்துட்டு அந்த லாக்கர்லாம் போடுற? ஓ! நீ ஏதோ திருட போறியா? அதுக்கு நான் கூட இருக்கேனா? அமைதியா இரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இந்தா இத போடு. ஆ என்னது இது? என்னது ரிங்கா? ஆமா இப்ப எதுக்கு நான் ரிங் போடணும்? ஓகே. நான் எதுக்கு இப்போ ரிங் போடணும்? என் பர்த்டேவா இன்னைக்கு? இல்ல. ஏதாவது முக்கியமான அக்கேஷனா இன்னைக்கு? அதுவும் இல்லையே! அப்புறம் எதுக்கு நான் ரிங் போடணும்? அப்படி சொல்லிட்டு இங்க அவளும் அவளும் கேட்டுட்டுருப்பா.